நம்ம சோப்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். நம்மக்கிட்ட 15 வெரைட்டி இருக்குது. அதை எப்படியும் ஒன்றுத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி 40 நாள் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக நேம் எழுதி வச்சுருப்போம். தேவைப்படுறப்ப பேக் பண்ணி தருவோம். உண்மையாகவே சொல்லணுன்னா நம்ம சோப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே செக்கு தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கடையில் நீங்கள் ஏதோ ஒரு பிராண்ட் சோப்பை வாங்கும்போது அது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 50-70 கிராம் இருக்குன்னா கூட 50 ரூபா கிட்ட வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விற்கிற விலையில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நேச்சுரலாக ஹெர்பல் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும்போது நீங்கள் அதோட ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த சோப் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டு ஒரு லேயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ எந்த தண்ணி இருந்தாலும் இந்த சோப்பு ஒரே மாதிரி தன்மையாக நுரைக்கவும். ஆனால் இதே வந்து வேறு கெமிக்கல் சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் நுரைக்காது, நல்ல தண்ணியில் நல்லா நுர வரும். ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். இது வந்து யூஸ் பண்ணுறது பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணாலே இப்போதும் நம்ம வந்து சோப்பை வந்து போட்டு நல்லா நிறைய கரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த சோப்பு. எங்ககிட்ட இருக்க ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாலும் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கி வீட்டிலேருந்து சேல் பண்ண போகிறீங்க, உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் சேல் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 50 சோப்புலேருந்து ஒரு 5 ஃப்ளேவரில் கூட நீங்கள் 10 எடுத்து 50 ஃப்ளேவர் நீங்கள் வந்து 50 சோப் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஏர்னிங்கும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸும் நாங்கள் கம்மி பண்ணி கொடுக்குறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலும் பண்ணலாம். அதையே தான் நம்ம சோப்புக்கும் யூஸ் பண்ணுறோம். சோப்புக்குன்னு தனியாக நம்ம செகண்ட் குவாலிட்டி என்றைக்குமே பண்ணுறதில்ல. எப்போயுமே வந்து எடிபிள் ஆயில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட எண்ணெய் கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா வீட்டில் வந்து அந்த சல்ஃபர் போடாத எண்ணெய், வீட்டுங்களில் மரத்தில் காய்க்கிற எண்ணெயை எடுத்து அப்படியே செக்கில் அரைச்சி அதை தான் கொடுத்துட்ருக்காங்க. எதுவுமே நமக்கு நியர்பையாக ஷாப்பில் கிடைக்கிற பேக்கெட் எண்ணெயை நாங்கள் வாங்குறதே இல்லை சோப்புக்கு. அதுவுமே நாங்கள் நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி அதை வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம், கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம், தலைக்கும் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம், அதே சோப்புக்கும் யூஸ் பண்ணுவோம், வெப்பாலை எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே நல்லா சுத்தமான எடிபிள் ஆயில் தான். எதுலேயுமே சல்ஃபர் போடாத எண்ணெயில் பண்ணுறோம். நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க, சோப்புக்கு எதுக்கு இந்த குவாலிட்டி போடுறீங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி போடுறீங்க, செகண்ட் குவாலிட்டி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய பேர் ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்கலாம் வாங்குறாங்க. ஸோ அதில் சல்ஃபர் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கெமிக்கலாக இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தரமாக கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வாங்குகிற 10 கஸ்டமராக இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பெருசாக குறையே சொன்னது கிடையாது. அந்தளவுக்கு நம்ம பார்த்து பண்ணுறோம். ஹேண்ட்மேடாக ஃபுல்லாக நம்ம ஹேண்ட்மேடாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு மிஷின் மேடோ இல்லை வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது திக்னஸ் ஆகுது, சீக்கிரமாக கரைதுன்றதுக்காக அதுக்கு ஒரு கெமிக்கலோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதில்ல. மெயினாக நம்ம சோப்பில் வந்து எதுலேயுமே கலர் ஆட் பண்ணுறதே கிடையாது. அதில் என்ன நேச்சுரல் கலர் வருதோ அதுதான். அதனாலேயே நம்ம சோப் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே கலராக இருக்குது, இவங்க சொல்கிற ஃப்ளேவர் தான் இதில் கொடுக்குறாங்களா அப்படின்ற சந்தேகம் வரும். பட் நாங்கள் அந்தந்த ஃப்ளேவர் தனித்தனியாக பிரித்து வச்சு தான் 15 வெரைட்டி தனித்தனியாக பிரித்து வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கலரை பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற குவாலிட்டியில் அந்த சோப்பு நல்லா உங்களுக்கு வேலை செய்யுதா உங்கள் ஸ்கின்னுக்கு, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க வெப்பாலை சோப்பு நல்ல பலன் கொடுக்குதுன்னு நிறைய பேர் வாங்கி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்காக டாக்டர்கிட்ட போய் 1000-500 செலவு பண்ணவங்கலாம் இப்போ வேணான்னு சொல்லி இந்த சோப்பை கண்டினியூவாக யூஸ் பண்ணி நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் தான் எங்களை இன்னுமே நல்லா மேலும் நல்லா சோப்பை நல்லா தரமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணுது. வெப்பாலை எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோப்பில் எவ்வளோக்கு தேவைப்படுமோ அவ்வளோதான் நம்ம வந்து சேர்க்கணும். நிறைய வெப்பாலை எண்ணெயை சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா சோப்பு வந்து சோப்பாக வராது. தேங்காய் எண்ணெயில் எவ்வளோ தேவையோ அந்தளவு தான் போகணும். இப்போ நம்ம எந்த ஒரு ஃப்ளேவர் எண்ணெய் போட்டாலுமே அந்த எண்ணெயை அதிகப்படியாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் திக்னஸ் ஆகி சோப் வந்து சீக்கிரம் கட்டியாகிடும். அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.